உமா மகேஸ்வரியினுடைய தொல்காப்பிய முற்றோதல் வெற்றி விழா. இது முதல் விழா. இந்த நிகழ்வை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இந்த நிகழ்விற்காக ஊர் கூடி தேர் இழுத்தால் தேர் நகரும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே சிப்பிப்பாறை என்ற ஊரே வந்ததாக நாகராஜன் அண்ணனும் முரளி அண்ணனும் வருகை புரிந்ததை எண்ணி மகிழ்கிறேன். அவர்களையும் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பொதுவாக அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை குறித்து சிந்திப்பார்கள், நல்ல ஆசிரியர்கள் அடுத்த தலைமுறை குறித்து சிந்திப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, ஊசி விழுந்தால் ஓசை எழுகின்ற அளவிற்கு அமைதி காத்து சிப்பிப்பாறையிலே விளைந்த முத்துக்களாய் இருக்கின்ற அருமை மாணவ செல்வங்களே, இந்த மாலை நேரத்தை பொன்மாலை நேரமாக மாற்றி காட்டிய செல்வி உமா மகேஸ்வரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் எங்கிருந்து தொடங்குவது என்பதை சிந்தித்து பார்க்கின்றேன். ஒரு பெரிய நகைக்கடைக்குள்ளே நிறுத்தப்பட்ட பெண்ணை போல சற்று திணறித்தான் நிற்கின்றேன். எதை எடுப்பது, எதை விடுப்பது, எதை தொடுப்பது என்ற அளவிலே. நேற்றைய நிகழ்வு 2.5 மணி நேரம் உமா மகேஸ்வரிக்காக மட்டும் அந்த மேடை நிகழ்வு இருந்தது. அதற்கு முன்னும் பின்னும் மேலே ஒரு மணி 1.5 மணி நேரம் ஆச்சு. ஏறத்தாழ 4 மணி நேரம் பக்கம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் வருகை புரிந்தார். அந்த கல்லூரியுடைய முதல்வர் அவர்கள் வருகை புரிந்தார். கல்லூரிக்குள்ளே ஒரு பள்ளி மாணவியினுடைய நிகழ்வு இவ்வளவு வெகு சிறப்பாக நடைபெற்று இருக்கின்றது. ஆச்சரியம் என்னவென்றால், நானும் உங்களுடைய தமிழ் அம்மாவும் கல்லூரிக்குள்ளே நுழைந்து படிக்காதவர்கள் என்பதுதான் உண்மை. நாங்கள் பள்ளியை கடந்து ஆசிரியர் பயிற்சி கொடுத்து அஞ்சல் வழியிலே படித்தவர்கள், தமிழை விரும்பி படித்தவர்கள் என்ற ஒரு தகுதி மட்டும்தான். மேனாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகை புரிந்தார். அவருக்காகவே இந்த நிகழ்வு சில மாதங்கள் காத்திருந்தன. காரணம், தமிழின் மீது தீரா காதல் கொண்ட ஒரு மனிதர். மாணவ செல்வங்கள் நிரம்பி இருக்கின்றீர்கள். அவர் முனைவர் வி.ப. ஜெயசீலன் அவர்கள் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டியை சார்ந்தவர். அவர் 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 1330 குறட்பாக்களையும் படித்து மரணமாக ஒப்புவித்த மாணவர் ஒரு ஆட்சி தலைவரானால் என்னவெல்லாம் ரசவாத மாற்றம் நடைபெறும் என்பதற்கு அவருடைய செயல்பாடுகள் தான் வாழ்கால சான்று. அந்த அடிப்படையிலே தமிழிலே முனைவர் பட்டம் பெற்றவர். தலைமை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல அடுத்த கட்டத்திற்கு யூபிஎஸ்சி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தேர்வை எழுதுவதற்கு சொல்கின்றார். இதற்கு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கின்றது. ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்ற ஒரு மனிதர், அவரும் நமது உமா மகேஸ்வரியை வாழ்த்தி எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார். அவர் தமிழிலே எம்ஏ வரை மட்டும்தான் படித்தவர். சிந்துவெளி நாகரிகத்தையும் கீழடி நாகரிகத்தையும் ஆராய்ச்சி செய்து தொடர்ந்து பேசுகின்றவர். திருக்குறளை குறித்து அநியமாக பேசக்கூடியவர். நத்தத்து திண்டுக்கல் பகுதியிலே நத்தம். என்ன சிறப்பு என்றால், தமிழ் எம்ஏ படித்து தமிழிலேயே தேர்வெழுதி இந்திய ஆட்சி பணிக்கு வந்து ஒடிசா மாநிலத்தினுடைய தலைமை செயலாளராக உயர்ந்து தற்பொழுது உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக பணிபுரிந்து வருகின்றார். தமிழ் எதெல்லாம் தரும்? தமிழ் யாவற்றையும் தரும், அனைத்தையும் தரும். தமிழ் படித்தவர்கள் அதிகாரத்திற்கு வரும் பொழுது வள்ளுவருக்கு கிடைக்காத அதிகாரம் தமிழ் படித்தவர்கள் அதிகாரத்திற்கு வரும் பொழுது எளிய விளிம்பு நிலையை சார்ந்த மக்களுக்கும் சமூகத்திற்கும் உதவ முடியும். செல்வி உமா மகேஸ்வரி
மிக சிக்கலான மணி என்ற பேராசிரியர் பாண்டிச்சேரியிலிருந்து உமா மகேஸ்வரிக்கு ஒரு வாழ்த்து கடிதம் எழுதியிருந்தார். எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார், பேராசிரியர் பெருமக்களே, தொல்காப்பியத்தை பாடத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும், ஏனென்றால் இது நடத்துவதற்கு மிக சிக்கலானது என பேராசிரியர்கள் மலைத்த அந்த இலக்கண நூலை தண்ணீர் கூட அருந்தாமல் எந்த விதமான, மதிப்பிற்குரிய ஆசிரியர் கோசிமின் அவர்கள் குறிப்பிட்டதை போல எந்த விதமான தட்டு தடங்களும் இல்லாம, இன்னும் சொல்ல போனா தொல்காப்பியம் படிக்கிறதுக்கு சொல்லுவாங்க வாயிலேயே சுடுக்கு வந்துரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தொல்காப்பியத்தை வெகு இலகுவாக, தமிழ் கடவுள் மாற்று கருத்து இருக்கலாம், இருந்தாலும் கூட பொதுவாக தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்வார்கள். முருகனுடைய அன்னையின் பெயர் உமா மகேஸ்வரி. ஆச்சரியம் பாருங்கள், இந்த உமா மகேஸ்வரி திருக்குறளையும் முற்றோதல் செய்து 13 மணி நேரம் பக்கத்திலே தொடர்ச்சியாக ஆசிரியரோடு போட்டி போட்டுக் கொண்டு வென்று எழுதி பார்க்காமல் இப்பொழுது தொல்காப்பியத்தையும் முற்றோதல் செய்திருக்கிறார். தொல்காப்பியம் முற்றோதல் என்பது எளிமையாக வாய்ப்பதல்ல. நானும் அதற்கான முயற்சி எங்களது பள்ளியிலே எடுத்தேன். எழுத்ததிகாரம் மட்டும் ஒரு குழந்தை படித்து இடை முறிந்து போனார். எத்தனையோ பேர் படிப்பதற்கு வருவார்கள், இடைக்கண் முறிந்தால் பலர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். நேற்று ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், வழக்கமாக ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் 1000 மணி நேரம் உழைத்தால் அந்த பணிக்கு வந்து விடலாம். உலக புகழ் பெற்ற ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றால் 10,000 மணி நேரம் தொடர்ச்சியாக, அதுவே சிந்தனை என்று, அதுவே தனக்கு இடப்பட்ட கடப்பாடு என நினைத்து எவர் ஒருவர் செய்கிறார். திருக்குறளிலே அனைத்து திருக்குறளும் அதி சிறப்பானதுதான். ஆட்சியருக்கு பிடித்த ஒரு திருக்குறள், சிதைவிடத்து ஒள்ளார் உறவோர் புதை அம்பின் பட்டு பாடொன்றும் களிறு என ஒரு குறள் உண்டு. போர்க்களத்திலே சண்டைக்கு போகின்ற அந்த யானை அம்புகள் நிரம்ப துளைத்து மரணத்தின் தருவாயில் இருக்கும் பொழுது கூட எதிரி படையை வீழ்த்துவதற்காக முன்னேறி செல்லும் அல்லவா, அந்த உரம் என்றால் வலிமை, அந்த வலிமை அனைத்து செயல்பாடுகளுக்கும் அவசியம் என்பதை உமா மகேஸ்வரி நிரூபித்து காட்டியிருக்கின்றார். அவள் நிறைவாக ஒப்புவித்து வரும் பொழுது நான் ஒரு வித்தியாசமாக, என் தந்தை அவருக்கான செல்வத்தை எனக்கு பகிர்ந்து கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, இதோ இது போன்ற குழந்தைகள், இந்த குழந்தை செல்வங்களுடைய தமிழை கேட்டால் அதுவே என் செவிக்கான சிந்தைக்கான செல்வம் என்று கருதினேன். ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னர் காலையும் மதியமும் சரியாக சாப்பிடாமல் ஒரு தந்தை இழந்த பையன் தாயின் அரவணைப்பில், எளிய தாயினுடைய அரவணைப்பில் இதே வளாகத்திற்குள்ளே வந்து 6 முதல் 11 வரை படித்த அந்த பையனுடைய பையன்தான் நான். என் தந்தை இந்த வளாகத்திற்குள்ளே வந்திருக்கிறார். என் மனைவி 10-12 ஆண்டுகளாக இதே வளாகத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இந்த எண்ணங்கள் தொடர்ந்து உண்டு. இந்த பள்ளிக்கும் எங்களுக்குமான தொடர்ச்சி என்பது, நாங்கள் வேறு மாவட்டத்திலே தனியார் பள்ளியிலே பணியாற்றும் பொழுது கூட இந்த பகுதியாக போகும் பொழுது இந்த சிப்பிப்பாறை என்ற பெயரை, இந்த பள்ளியை பார்க்கும் பொழுது, இந்த பள்ளியிலெல்லாம் வேலை பார்ப்பதற்கு நமக்கான வாய்ப்பு கிடைக்காதா என தவம் இருந்தது நிதர்சனமான உண்மை. பல தடவை இதை பற்றி நாங்கள் பேசி இருக்கிறோம். அந்த கனவு நிறைவேறி இருக்கிறது. அந்த கனவு சாதாரண கனவல்ல. இது போன்ற திருக்குறள் குழந்தைகளை, குறிப்பாக தொல்காப்பிய முற்றோதல் என்பது வாய்க்காது என சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பில்லை. மிகப்பெரிய பிரமாண்டமான முயற்சி எடுக்க வேண்டும். ஆட்சியர் அவர்கள் உமா மகேஸ்வரி அவர்களை பாராட்டும் பொழுது மிக நீண்ட நெடிய இதாக சொன்னார். சாட் ஜிபிடி, இன்று இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பம், இவையெல்லாம் மனிதனால் உருவாக்க